ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 பச்சரிசி வகை வடகமும் ஒரு வெங்காய வடகமும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசி மட்டும் வச்சு செஞ்ச வடம். இது பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல கரகரப்போடு இருக்குங்க. வெறும் பச்சரிசி மாவு, நம்ம கடையில் வாங்கின மாவு மட்டும்தாங்க. கடையில் வாங்கின மாவு வச்சு செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப கரகரப்பாக நல்லாவே இருக்குங்க. நான் இப்போ கடையில் வாங்கின மாவு தான் 1 கிளாஸ் அளவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அரை லெமன், 2 பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம், உப்பு தேவையான அளவுங்க. இப்போ அடிகனமான ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இந்த டம்ளர் வச்சு 1 டம்ளர் நான் குவியலாக மாவு எடுத்துக்கிட்டேன், பச்சரிசி மாவு. அதனால் 2.5 கப்பு 2.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேங்க. பச்சை மிளகாய் அரைச்ச அந்த வடிகட்டின தண்ணியும் 1/4 டம்ளர் அளவு இருக்குது. இப்போ 2.25 அளவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வடாமுக்கு எப்போவுமே நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவு போட்டு நல்லா கிளறி விடலாம். இது கட்டி தட்டினாலும் பரவாயில்லைங்க. நல்லா கிளறி விட அந்த கட்டியெல்லாம் ஓரளவு நல்லா உடஞ்சி வந்துடும். அப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம 1 கிளாஸ் மாவு செய்கிறதுனால இப்படி டைரெக்டாக மாவு கொட்டிக்கிறோம். நிறைய மாவு செய்கிறோம் அப்படின்னா பாதி தண்ணியை நம்ம மாவு கரைச்சி வச்சுக்கிட்டு பாதி தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு கிளறினீங்க அப்படின்னா சுத்தமாக கட்டி இருக்காதுங்க. நான் 1 கிளாஸ் மாவு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக தண்ணிக்குள்ளே மாவு போட்டு கலந்து விட்ருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், சிம்மிலே வச்சு தான் கலந்து விட்டேன். கட்டிப்பட்டு வந்துருச்சு. இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுவோம். ஸ்டவ்வும் ஆன்லேயே தான் இருக்குது. நல்லா கட்டிப்பட்டு வரணுங்க. இன்னும் கொஞ்சம் கட்டிப்பட்டு வரணும். இப்போது லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். அரை லெமன் தான் எடுத்துக்கிட்டேன். இது புளிப்பு சுவையோட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான். இப்போ லெமனையும் புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். அந்த சூடுலேயும் நமக்கு நல்லா மாவு வெந்து வந்துடுங்க. மாவு வேகலை அப்படின்னா வடகம் உங்களுக்கு விரிசல் விழும். அதனால் அப்படியும் டைட்டாக மூடி வச்சுருங்க. அந்த மூடி வச்சமேனியே அது நல்லா ஆறட்டும். இது 1 ஹவராவது ஆகும் ஆறுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்க்குறப்போ நல்லா சூடு ஆறி இருக்கும். கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கெலாம் வச்சுருப்போம்ல, அதை வச்சு மசிச்சுக்கலாம். இல்லைன்னா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா கட்டியும் மசிச்சு விட்டுட்டு நம்ம முறுக்கு உரலில் மகிழம்பு வச்சு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி வடகம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் வெளியூரில் இருந்தாங்கன்னா கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? மற்ற நாட்களில் போட முடியாது. இந்த வெயில் சீசன் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம வெறும் பச்சரிசி மாவு தாங்க இது. நல்ல பாலித்தீன் கவரோ துணியிலையோ நல்ல வெயிலில் போட்டு காய வச்சு ஒரு 2 நாள் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொரித்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம முறுக்கு மாதிரி சுற்றி நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். இது கண்டிப்பாக 2 நாளாவது கண்டிப்பாக தேவைப்படும். நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா 2 நாளில் நல்லா காஞ்சி வந்துடுங்க. நம்ம வடகத்தை எடுத்து ஒடிக்கிறப்போ ஒடியணும் நல்லா. அந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். எனக்கு 1 கிளாஸ் மாவுக்கே கிட்டத்தட்ட 75 கிட்டக்க வடகம் வந்துச்சுங்க. அதனால் நீங்கள் நிறைய செய்யாமல் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பச்சரிசி மாவு மட்டும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போ நான் பொரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வரும். பிள்ளைங்க சும்மாவே சாப்பிட்ருவாங்க. எவ்வளோ பொரித்து வச்சாலும் காலியாயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான். அடுத்ததாக நம்ம வெங்காய வடகம். இது தாளிப்பு வடாமு கூட சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் சைடெல்லாம் வெங்காய வடகம்னு சொல்லுவோம்.
இந்த வடகம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. மணமும் சரி, டேஸ்ட்டும் சரி, எல்லா சாப்பாடோடையும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இதுவுமே செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த 3 வடகமே போட தெரியாத பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த 3 வடகமும் பார்த்து போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக வரும். பாருங்கள், வெங்காய வடகம் எப்படி இருக்குது பாருங்கள். மனம் சும்மா சூப்பராக இருக்குங்க. பக்கத்து வீட்டுக்கே போகும், அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் இந்த வெங்காய வடகம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கப் அளவுக்கு 5 கப் அளவு நல்ல குவியலாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் தான் 1/2 கப்பு உருட்டு உளுந்து, நல்ல தொலியே இல்லாத உளுந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இதுதான் இதோட அளவு. இந்த உளுந்தை நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊறி வரணும் உளுந்து. இதுக்கு பூண்டுப்பல் வந்து 2 பூண்டுப்பல், பெரிய பூண்டுப்பல்லாகவும் உரித்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு வத்தல் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேங்க. இதுக்கு இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இந்த உளுந்து இப்போ ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறேன். ஏன்னா வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக வேலை முடியுங்க. நைஸாலாம் அரைப்படாது பல்ஸில் போடுறப்போ. பல்ஸில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்படி பின்னாடி லைட்டாக திருப்பி விட்டாலே நல்லா அரைப்பட்டுருங்க. நம்ம எப்படி கட் பண்ணமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வெங்காயம் முழுசாக இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். இப்படி பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக போயிடும் வேலை. அதனால் நான் வெங்காயம் பூண்டு எல்லாமே பல்ஸில் போட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இப்போ உளுந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அந்த உளுந்தை நல்லா அரிச்சு போட்டுக்கலாம். தண்ணியே விடக்கூடாதுங்க. உளுந்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். தண்ணி விட்டோம் அப்படின்னா வெங்காயத்துலேயும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் இருக்கும். இப்போ உளுந்துலேயும் தண்ணி விட்டுட்டோன்னா நம்ம வடகம் தண்ணியாக போயிடும். இப்போ உளுந்தை பாதி அளவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் கறிவேப்பிலை எடுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் வத்தலும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக வேலை முடியுங்க. நம்ம நறுக்கிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நான் வெங்காயமும் பூண்டும் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுந்தும் அரைச்சி எடுத்தாச்சு. பூண்டு எல்லாமே நான் பல்ஸில் போட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கலந்து விடணும். அவ்வளோதாங்க வேலை. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கிள்ளி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சு போகும். வெங்காய வடகம் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஆனால் வேலை ஜாஸ்தின்னு நிறைய பேர் போட மாட்டாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள், வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தோடு நான் பூண்டு, அரைச்சி வச்ச உளுந்து, கொஞ்சமாக உப்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சோம், அதையும் போட்டுடலாம். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம், அதையும் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சில பேர் வந்து வெந்தயம் போடுவாங்க. நம்ம தாளிப்பு வடம் அப்படின்னா கண்டிப்பாக வெந்தயம் போட்டு செய்யலாம். ஆனால் இந்த வடகம் வந்து நம்ம வறுத்து சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம், தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வெந்தயம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் வெந்தயம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட் பார்க்குறப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். வடகம் அப்படின்னாலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் பிறகு உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வடகத்துக்கு எப்போவுமே எந்த வடகம் எடுத்தாலும் சரி, நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு வடகம் போடுங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இந்த வடகத்தை நான் பாலித்தீன் கவரில் தான், ஒரு பிளேட்டில் பாலித்தீன் கவர் விரித்து தான் நான் அதில் போட போகிறேன். துணியில் கூட நான் போட்டுக்கலாம். நல்லா உருட்டியும் வைக்கலாம், இல்லைன்னா கிள்ளியும் போடலாம். உருட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம பொரிக்கிறப்போ அதை பிச்சு தாங்க பொரிக்கணும். மேலே நல்லா வெந்துடும், உள்ளே வேகாது, வறுபடவே செய்யாது. அதனால் நான் கிள்ளி வைக்கிறேன்.
இது வந்து நம்ம முழுசாகவே போட்டு வறுத்தோம், நல்லா வறுபடும். இது வறுக்கிறதும் கண்டிப்பாக மீடியமில் வச்சு தான் வறுக்கணும். எண்ணெய் ரொம்ப சுற்றுக்கக்கூடாது. இந்த மாதிரி வறுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வடகை வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு, நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துருச்சுங்க. எப்படியும் 2-3 நாளாவது ஆகுங்க இந்த வடகை காய்கிறது. 2-3 நாள், சில டைம் 5 நாள் கூட ஆகும். நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா 3 நாளில் காஞ்சிரும். இப்போ இதை நான் உங்களுக்கு பொரித்து காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப சுற்றுக்கக்கூடாதுங்க, லைட் சூடு தான் ஆகிருக்கும். இதில் இப்போ பொரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வையும் சிம்மில் வச்சுக்கணும். அந்த சிம்மில் வச்சுக்கிட்டே பொரிச்சாதான் நல்ல உள்ளேயும் நல்லா வறுபட்டு மேலேயும் கரெக்டாக வறுபட்டு அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வடகை செய்து பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு வெறும் மாவு இல்லாமல் அதோட ஜவ்வரிசியை மிக்ஸ் பண்ணி மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 100 கிராம் மட்டும் ஜவ்வரிசி போட்டு அதை மிஷினில் அரைச்சி மாவாக்கி வீட்டில் வச்சுருக்கேங்க. அந்த மாவில் செய்த வடகம் தான் இது. வெறும் பச்சரிசி மாவும் ரொம்ப கரகரப்பாக நல்லாவே இருக்கும். ஜவ்வரிசி சேர்க்கிறப்போ கூட கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். இவ்வளோ தாங்க வித்தியாசம். வெறும் பச்சரிசி மாவுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் போட்டோம். இப்போது ஜவ்வரிசியும் பச்சரிசியும் கலந்த மாவு இது 1 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 100 கிராம் ஜவ்வரிசி. இந்த ரேஷியோவில் நம்ம மிஷினில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது ரேசன் அரிசி தாங்க. இது ரேசன் அரிசி தான் நல்லா கழுவி காய வச்சு 1 கிலோ ரேசன் அரிசிக்கு 100 கிராம் ஜவ்வரிசி அளவு எடுத்து மிஷினில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டது. இது இந்த கப்பளவு நான் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப்பு நம்ம இப்போ மாவு எடுத்துக்கிறோம். இதே கப்பில் தான் 2.25 கப்பு வந்து நம்ம தண்ணியை ஒரு குக்கரில் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாங்க. இதுலேயும் நம்ம பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, காரத்துக்கு கொஞ்சம் சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துடலாம். பெருங்காயத்தூள் போடுறப்போ நல்ல மணமாக இருக்குங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு வந்து 3/4 பதம் போடணும். வடகம் அப்படின்னா 3/4 பதம் தான் உப்பு போடணும். உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். எல்லா சைடும் கொதிக்கணும். நடுவில் மட்டும் கொதித்து வந்தால் வேண்டாம். எல்லா சைடும் நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை போட்டு கிளறணும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து பாருங்கள் எல்லா சைடும் கொதித்து வருது. சுற்றியுமே கொதித்து வரணும். இந்த மாதிரி தட்டையாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதான் கட்டியை நம்ம நல்லா கரைச்சி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி பாருங்கள் சுற்றி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை அப்படியே போட்டு கிளறலாம். மாவை அப்படியே போடுறதுனால கட்டி தட்டினாலும் பரவாயில்லைங்க. நம்ம உடச்சி விட அது கரைஞ்சிருங்க. நம்ம கொஞ்சமாக தான் மாவு எடுத்துருக்கோம், அதனால் அப்படி போட்டு ஈஸியாக கட்டி உடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா இப்போது 2 கிளாஸ் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 5 கிளாஸ் தண்ணியாவது ஊற்ற வேண்டியிருக்கும். அப்போது 2.5 கிளாஸ் தண்ணி வந்து மாவு கரைச்சி வச்சுக்கணும், 2.5 கிளாஸ் கொதிக்க வச்சுக்கணும். ஈஸியாக அது வந்து கட்டி இல்லாமல் நம்ம செய்ய முடியும். நம்ம கொஞ்சமாக தானே எடுத்துருக்கோம், அதனால் டைரெக்டாகவே நான் போட்டு செய்கிறேன். நீங்கள் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பாதி தண்ணியை மாவு கரைச்சி வச்சுக்கோங்க, பாதி தண்ணியை மட்டும் கொதிக்க வைங்க. இப்போ நான் கொஞ்சமாங்கிறதுனால அப்படி போட்டு கிளறேன். இப்படி கிளற பாதி கட்டி உடஞ்சி போயிடும். அப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு விட்டால் ஈஸியாக கட்டியெல்லாம் உடஞ்சிரும். அது லைட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது நல்லாவே இருக்கும் வடகம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து இந்த வடகம்லாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஏன்னா கொஞ்சமாக நம்ம அளவு எடுத்து செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாவுக்கே நமக்கு எப்படியும் ஒரு 70-80 கிட்டக்க வடகம் வருங்க. இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது மாதிரி ஒரு 2-3 தடவை செஞ்சு வச்சுக்கிட்டாலே நமக்கு போதுமான வடகம் கிடச்சிரும். அதனால் ஆரம்பத்தில் செய்கிறவங்க கொஞ்சமாக போட்டு மாவு எடுத்து செஞ்சு பாருங்கள். இதில் மிஸ்டேக் எதுவுமே விழாது, ஆனால் ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்முலேயே வச்சு தான் இந்த மாதிரி கிளறி விடணுங்க. நமக்கு மாவு நல்லா வேகணும். எப்போவும் பச்சரிசி மாவு வேகலை அப்படின்னா நமக்கு வடகம் விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கட்டி படுற வரைக்கும் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ பாதி கட்டி உடஞ்சிருச்சு. இன்னும் பாதியை நம்ம ஆறுனதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம குக்கரை நல்லா மூடி வச்சிடலாங்க. அந்த மூடி வச்ச மேனியவும் அது நல்லா ஆறணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். நம்ம குக்கரை தொட்டால் சுடக்கூடாது, அந்த அளவுக்கு ஆறி வெந்திருக்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படியே ஆறட்டும். இது எப்படி 1 ஹவர் 1.5 மணி நேரமாக தான் ஆகுங்க. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். அப்போ கையாலே பிசைஞ்சு நம்ம அந்த கட்டி லைட்டாக இருந்தால் அதை கையாலே பிசைஞ்சு விட்டுறலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு விட்டால் நல்லாவே உடஞ்சிரும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் லெமன் விடணுங்க. லெமன் விட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு சுவையோட வடகம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மாவு எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு அரை லெமன், நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோம் இல்லையா, அதனால் அரை லெமன் தான் பிழிஞ்சு விடுறேன். நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம முறுக்கச்சில் வச்சு பாலித்தீன் கவர்லேயோ இல்லைன்னா துணியிலையோ, வெயில் நல்லா அடிச்சிச்சு அப்படின்னா 2 நாளில் காஞ்சி போகுங்க. பாருங்கள், கட்டியே இல்லை பாருங்கள். நான் இந்த மாதிரி மகிழம்பூ அச்சில் தான் பிழிஞ்சு விட போகிறேன். எல்லாத்தையும் பாலித்தீன் கவரில் பிழிஞ்சு விட்டுறலாங்க. நான் இப்போ துணியில் தான் பிழிஞ்சு விட்ருக்கேன். பாலித்தீன் கவர்லேயும் பிழிஞ்சு விடலாம். பாலித்தீன் கவர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், துணியுமே ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். காஞ்சி இப்படி ஒடிச்சா ஒடியணும், அந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்கணும். அப்படின்னா தான் நல்லா பொரிஞ்சு வருங்க. இப்போ பொரிச்சு காட்டுறேன். நல்லா பொரிஞ்சு வரும். இந்த 3 வடகமும் நீங்கள் போட்டு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், வடகம் எந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.